எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம நியூஸ் பேப்பர்ல இப்ப அதிகமா இந்த கேரளாவில் மீண்டும் வந்திருக்கக்கூடிய மூளை தின்னும் அமீபா பத்தி பாக்குறோம். இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 3 பேர் இறந்திருக்கிறாங்க. ஆனா 3 பேரும் வெவ்வேறு ஏஜ் குரூப். 52 வயது பெண்மணி இறந்திருக்கிறாங்க, 9 வயது குழந்தை இறந்திருக்கு. அதை விட முக்கியம் 3 மாத குழந்தை இறந்திருக்கு. இந்த அமீபா பரவும் முறையை நீங்க தெரிஞ்சுக்கும் போது எப்படி 3 மாத குழந்தைக்கு இந்த அமீபா வந்துச்சு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. ஆனாலுமே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மூளை தின்னும் அமீபாவை விட மூளை தின்னும் சோசியல் மீடியாக்கள் தான் இப்ப இன்னும் பிரச்சனை. ஏன்னா நம்ம ஊர்ல இது வரைக்கும் வரல அப்படின்னாலும் சுகாதாரத்துறை இதற்குரிய வராமல் தடுக்கக்கூடிய தடுப்பு நடவடிக்கைகள் இது குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் சோமசுந்தரம் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். மாநகராட்சி, நகராட்சி குளங்கள், நட்சத்திர ஹோட்டல்களில் இருக்கக்கூடிய நீச்சல் குளங்கள் வரை குளங்களை ஆய்வு செய்யணும். நீச்சல் குளத்தில் உள்ள தண்ணீரை 2 நாட்களுக்கு ஒரு முறை வெளியேற்றி குளோரினேஷன் செய்யணும். மாசடைந்த நீர்நிலைகளுக்கு குழந்தைகளை அனுப்பக்கூடாது. மாசடைந்த நீர்நிலைகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அறிவுறுத்தல்கள் இந்த அமீபா வராம தடுக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறார். என்னன்னா இப்ப மழையெல்லாம் கொஞ்சம் அதிகமா தாங்க பெஞ்சிட்டு இருக்கு. அப்பப்ப மழை பெய்யுது. அங்கங்க குளங்கள், ஏற்கனவே வறண்டு கிடந்த குளங்கள் எல்லாம் திடீர்னு குளங்கள் நம்பி கிடக்குது. தமிழ்நாட்டிலே இப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்கு இல்லையா. பிளஸ் அங்க கர்நாடகாவில் அதிக மழை பெய்யறதுனால அடிக்கடி டேம் திறந்து விடுறாங்க. அதனால தண்ணீரும் அதிகமா ஆற்றில் வருது. அவங்க நிறுத்தினோன்னு காணாம போயிடுது. ஆனாலுமே இதனால குளங்கள்லாம் அங்கங்க நிரம்பி இருக்கு. ஸ்டில் என்னதான் தண்ணீர்கள் தேங்கி இருந்தாலும் இன்னும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு விஷயம் ரிப்போர்ட் பண்ணப்படலை. ஆனா தமிழ்நாட்டில் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி தண்ணி திறந்து விட்டதுனால அங்கங்க தண்ணீர் திடீர்னு ஒரு தேக்கம் உருவாகுது. இதை பார்த்துட்டு பசங்களாம் குதிச்சு விளையாண்டு சின்ன பசங்களாம் உயிரிழக்கக்கூடிய அபாயமும் இப்ப நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால இது குறித்தும் பெற்றோர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இந்த அமீபா குறித்து பார்ப்போங்க. அதாவது இந்த அமீபா அப்படிங்கிறது ஒரு ஒற்றை செல் உயிரினம். நம்ம உடம்புல ட்ரில்லியன் கணக்குல செல்கள் இருக்கு, எத்தனையோ செல்கள் இருக்கு. ஆனா பாருங்க, ஒரே ஒரு செல்லு, ஒத்த செல்லு அப்படியே நேரா நம்ம உடம்புக்குள்ள போய் மூளைக்குள்ளேயே போயிடுது. எப்படி மூளைக்குள்ள போகுது? இதுதான் ஹைவே. இந்த அமீபா உள்ள நுழையறதுக்கான ஹைவே இந்த மூக்கு வழியா தான் உள்ள போகுது. எப்படி உள்ள போகுது? மூக்குக்கு நரம்பு சப்ளை இருக்கு. மூக்குல நம்ம ஸ்மெல்ல உணரக்கூடிய நுகர்தல் திறனை கொடுக்கக்கூடிய விஷயம் நரம்பு. அந்த நரம்பு மூக்கு நரம்பு, அல்ஃபாக்டரி நரம்பு அப்படியே நேரா மூளைக்குள்ள போகுது இல்லையா. அந்த நரம்பு பிடிச்சி அப்படியே டிராவல் பண்ணி மூளைக்குள்ள நேரா போயிடுது. நீங்க இந்த அசுத்தமான தண்ணீரை குடிச்சோம் அப்படின்னா இந்த ஒற்றை செல் உயிரினத்தால உயிர் வாழ முடியாது. ஏன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்கள், ஆசிடு அதை காலி பண்ணிடும், கொன்னுடும். அதனால தண்ணீர் குடிப்பதன் மூலமாக இந்த அபாயம் இல்லை. ஆனா மூக்கு துவாரத்தின் வழியாக அந்த தண்ணீர் உள்ள போகும்போது தான் மூளை வரைக்கும் போகக்கூடிய அபாயம் இருக்கு. 52 வயது பெண்மணி அவங்க குளத்தில் குளிச்சிருக்கலாம், ஓகே. 9 வயசு குழந்தை குளத்தில் குளிச்சிருக்கலாம், ஓகே. பட் 3 மாத குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த தண்ணீரை அவங்க உபயோகப்படுத்தி இருக்கலாம். இதனால மூக்கு கழுவுறதுக்கோ ஏதோ ஒரு பர்பஸ், குளிச்சு விடுறதுக்கோ உபயோகப்படுத்தி இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில இந்த அசுத்தமான தண்ணீர் குழந்தையோட மூக்கு வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய அமீபா மூளை வரைக்கும் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிடுச்சு அப்படிங்கிறது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம்தான். இப்படி நம்ம மூளைக்குள்ள இந்த அமீபா போனோன்னு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீவிரமான தலைவலி, காய்ச்சல், வாந்தி வருதல் போன்ற உணர்வு, அதுக்கப்புறம் வாந்தியே வருது, கழுத்துலாம் இறுக்கமா இருக்கும், ஸ்டிஃப் நெக் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இந்த மூளை பாதிப்பின் நேரடியான அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் டெவலப் ஆகிறதுக்கு 5 நாட்கள் ஆகுங்க. ஜென்ரலா மினிமம் 1 நாள்ல இருந்து 9 நாட்கள் அப்படிங்கிறது டைம் சொல்லியிருக்கிறோம். பட் என்ட்ரு ஆச்சு அப்படின்னா பொதுவாக 5 நாள்ல இந்த சிம்டம் அறிகுறிகளாக வர ஆரம்பிச்சிடும். இந்த 52 வயது பெண்மணி அவங்க இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஜூலையிலேயே அவங்களுக்கு அந்த அறிகுறி வந்துடுச்சு. அப்புறம் அவங்க மறுபடியும் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் ஆகி திருப்பி டிஸ்சார்ஜ் ஆகி திருப்பி ஃபீவர் இந்த மாதிரி ஒரு லாங் கோர்ஸ், ஒரு 1.5 மாதங்கள் கழித்து தான் அவங்க இறந்துருக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது 5 நாட்கள்ல. 2வது ஸ்டேஜ் வலிப்புகள், கன்ஃபியூஷன், நரம்பு சம்பந்தப்பட்ட ஃபோக்கல் நியூரலாஜிக்கல் டெபிசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காது கேட்பது, பேச்சு திறன், கை கால் விரல் வராம போறது, இந்த மாதிரி சின்ன சின்ன டெபிசிட்ஸ், இதெல்லாம் மூளை தீவிரமா பாதிப்படைகிறதுக்கான அறிகுறிகள். ஸ்டேஜ் 3 கோமா, டெத். பட் ஸ்டில்
கேரளாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கோழிக்கோடு மாவட்டத்தில் மட்டும்தான் இது வருது. திருப்பி அங்கே தான் வருது. இது வரைக்கும் கேரளாவை தாண்டி இங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டதா செய்திகள் இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூளை தின்னும் அமீபாவை விட மூளை தின்னும் இந்த சோஷியல் மீடியாக்கள் தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ப்ளஸ் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலையும் சென்னை இங்கே வந்து ஒரு விதமான வைரஸ் காய்ச்சல் ஒன்று இப்போது ஸ்டார்ட் ஆகியிருக்குங்க. இது வந்து அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படியே வந்து நெருங்கி எல்லா பக்கமும் தமிழ்நாடு முழுக்க பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது வைரஸ் காய்ச்சல்ங்கிறதுனால. இது குறித்த ஒரு விழிப்புணர்வு அவசியம். காய்ச்சல்ல இருந்து உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுகாதார முறைகள் பின்பற்றுங்க. கைகளை கழுவுறது, வாய் கொப்பளிக்கிறது, மாஸ்க் அணியிறது போன்ற விஷயங்களை ஃபாலோ பண்ண பாருங்கள். எனிவே இந்த விழிப்புணர்வு பதிவு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சோம் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.